வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன். வீட்லேயே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் ரெசிபியும் அது கூடவே நல்லா டேஸ்டியான எக் மலாய் கறியும் தாங்க பண்ண போகிறோம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே அட்டகாசமாக செஞ்சிடலாங்க. ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா இனிமேல் ஹோட்டல் பக்கமே போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த 2 ரெசிபியும் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த 2 ரெசிபியும் நம்ம எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நான்கு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவில் பண்ணிங்கன்னா தான் இந்த நான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க. நல்லா கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்ததுக்கப்புறம் வெது வெதுப்பான பால் எடுத்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை லூஸான பதத்துக்கு பிசைஞ்சுக்கங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ மேல் மாவு காயாமல் இருக்க எண்ணெயை நல்லா தடவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா மூடிட்டு 1 மணி நேரம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க, இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும், ரொம்ப வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்காதீங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு 7 முட்டையை நான் வேக வச்சு தோல் உரித்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 முட்டையை மட்டும் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மிச்சம் 3 முட்டையை லைட்டாக கீரல் மட்டும் போட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் முழுவதுமாக கட் பண்ணி சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம், இல்லைனா முழுசாக சேர்த்து கூட இந்த கிரேவியை பண்ணலாம். மிஸ் பண்ணாமல் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இப்போ இந்த முட்டையும் இருக்கட்டும். அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, பச்சை வாசனை போனால் மட்டும் போதும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், சின்ன டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போக இந்த எண்ணெயிலே இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கங்க. கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் அளவுக்கு இருக்கும். இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கங்க. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணுங்க. நம்ம மலாய் எக் கறி பண்ணுறதுனால கண்டிப்பாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து தான் ஆகணும். சப்போஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 5லேருந்து 6 நாள் வரைக்கும் ஆடையை நல்லா சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த பாலும் ஃப்ரெஷ் க்ரீமையும் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடிக்கும் ஒரு 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். இதில் அதிகமான மசாலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, இது எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுவும் நானுக்கு இந்த மலாய் கறி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ முட்டை சேர்த்து லைட்டாக ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு 7 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம்.
பாருங்கள் கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கிரேவி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் இது நல்லா கெட்டியாயிருங்க. கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான எக் மலாய் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். மாவும் 1 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி மீடியம் சைஸில் உருண்டை பண்ணக்கூடாது. நான்கு கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக இருக்கணும். அதே மாதிரி எல்லா பக்கத்துக்கும் இந்த மாதிரி மாவை நல்லா மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு மாவை நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு உருண்டையை கைகளால் இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி, எள்ளு கூட நீங்கள் தூவிக்கலாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எள்ளு பிடிக்காது, அதனால் நான் கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு மாவை நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸில் ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பின்பக்கத்துக்கு திருப்பிட்டு இந்த மாதிரி நீளமாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறம் பின்பக்கத்தில் தண்ணியை இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தோசைக்கல்லில் போடும்போது நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிடுங்க. தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி தடவின பக்கத்தை தோசைக்கல்லில் வச்சுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உப்பி வருங்க. உப்பி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தோசைக்கல் எடுத்து குப்புரை கவுத்தி நெருப்பில் வாட்டினீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இந்த நானை நம்ம தோசைக்கல்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த நான் சூடாக இருக்கும் போதே இதுக்கு மேலே நம்ம பட்டர் அப்ளை பண்ணிடலாங்க. அப்போ இன்னும் கூட நான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பட்டர் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட்டர் தடவி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு இந்த நான் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இதே மாதிரியே மித்த எல்லா நானையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 நான் வந்து நான் சுட்டு எடுத்துருக்கேங்க. கடைசியாக இருக்க நானில் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக் மலாய் கறியும் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் நானும் எக் மலாய் கறியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த காம்பினேஷனில் ஒரு முறை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க இனிமேல் ரெஸ்டாரண்ட் பக்கமே போக மாட்டாங்க. வீட்டிலையே அடிக்கடி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த நான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கையில் பிக்கிறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க. இந்த எக் மலாய் கறியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.